ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு அப்பம் தான் சுட போகிறேன் நண்பர்களே. இன்றைக்கி எங்களுக்கு அப்பம் சுடணுமெண்ட் ஆசையாக இருந்துச்சு. அதோட பார்த்தீங்கன்னா கடை வெள்ளைப்பச்சை அரிசி எடுத்து ஊற வச்சுட்டேன். இது டக்குன்னு செஞ்சிடலாம். இது கஞ்சி காய்ச்சி அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை. கஞ்சி காய்ச்சி செய்கிற மெத்தட்டும் இருக்குது, டக்குன்னு சுடுற மெத்தட்டும் நான் நிறைய விதங்கள் போட்டிருக்கேன். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சரியா? இது அரிசியை ஊற வச்சா மட்டும் போதும். அதுக்கு பிறகு படாருன்னு சூப்பரா அப்பதான் சுட்டலாம். சுட்டு செம்மையா சாப்பிடலாம் நண்பர்களே. அப்பம் சுடணும்னு ஆசை வந்துச்சுன்னா டக்கண்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, வேற லெவலா இருக்கும். இன்றைக்கு காலையில எங்களுக்கு அப்பம் சாப்பிடணும் போல இருந்துச்சா, அதோட தான் கடை விடியவே நான் அரிசியை ஊற வச்சுட்டு டக்கண்டு செய்ய போறேன். இப்போ வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வாங்க கடை சுவையான சூப்பரான பாலப்பம். நான் இன்றைக்கு சுட போகிறது பாலப்பம் தான், சரியா? நான் இன்றைக்கு சுட போகிறது நாட்டு சர்க்கரையை போட்டு சூப்பராக ஒரு பாலப்பம். பிளேன் அப்பம் வேணுமெண்டா நீங்கள் அதே மெத்தடில் பிளேன் அப்பம்னு சுட்டுக்கொள்ளலாம். இன்றைக்கு நான் செய்ய போகிறது சுவையான காலை சாப்பாட்டுக்கு பாலப்பம் தான். வாங்க கடை சுட்டு செம்மையாக சாப்பிடலாம். வெள்ளைப்பச்சை அரிசியை ஊற வச்சு ஒரு 2 மணித்தியாலம் தான் ஊற வச்சு நான் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி கப்பில் நல்லா பட்டை அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதுதான் இந்த மா, சரியா? இந்த மா என்ன மான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்பச்சை அரிசியை ஊற வச்சுட்டு 2 மணித்தியாலம் தான் ஊற வச்சு நான் அதுக்கு பிறகு மிக்சி கப்பில் அரைச்சி எடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வறுத்த அரிசிமா கடைகளில் விற்கும் அந்த பேக்கெட் கூட வேண்டலாம். வெள்ளைப்பச்சை அரிசிமா வறுத்து கடையில் விற்கும், அது கூட சேர்க்கலாம். நான் இந்த அரிசிமா எடுத்துருக்கிறேன். இதோட கொஞ்சமாக தேங்காய்ப்பு, கொஞ்சமாக சோறு, இதோட கொஞ்சமாக சீனியும் சேர்க்குறேன். சேர்த்து போட்டு இதோட கொஞ்சமாக ஈஸ்ட் முப்பை சேர்க்க போகிறேன். ஈஸ்ட் கணக்கையில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கேன். ஈஸ்டையும் சேர்த்துட்டு இதோட தேங்காய் பால் விட்டு தான் அரைக்க போகிறேன். தண்ணி பால் கொஞ்சம் விட்டு நல்ல பட்டை அரைக்க வேண்டியதான். பட்டா இல்லை, நல்ல கணக்காக அரைச்சி எடுக்க வேண்டியதான். இப்போ இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சிட்டு மீதம் இருக்கிறத நான் 2வது தடவை போட்டு அரைச்சி எடுப்பேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற சோறு, தேங்காய்ப்பு, அந்த அரிசிமா எல்லாத்தையும் போட்டு நல்ல பட்டை அரைச்சி எடுக்க போகிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு. இனி இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கையால் தான் கலந்து விடணும். கையை நல்ல வடிவாக கழுவி விட்டுட்டு நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணித்தியால் மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் சூப்பரான சுவையான பாலப்பத்தை சுடலாம். வாங்க, செம்மையாக இருக்குங்க, சரியா? இப்போ பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்கண்டு. ஜி எல்லாத்தையும் வளைச்சி எடுப்போம் இந்த மாதிரி. சரிங்களா? திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி எடுக்கலாம். இது நல்லா கணக்காக இருக்குது, அதில் நான் தண்ணி விட தேவையில்லை. பார்த்தீங்களா, கலந்து விட்டுட்டு இனி அப்பத்தை சுட வேண்டியா. அப்ப சட்டியை வச்சாச்சு, சூடாட்டுக்கும். அப்பத்தை ஊற்றுவான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஓட்டையாக வரணும். இனி மூடி விடுவோம். முதல் பாலப்பம் சுடவா, பாலப்பத்துக்கு 1 நிமிஷம் இப்படி விட்டுட்டு தான் பால் ஊற்றணும். இனி பாலை ஊற்றுவோம். கடைசியாக நாட்டு சக்கரை மேலால் போட்டு சாப்பிடுவோமா. தேங்காய் பாலை ஊற்றிட்டு மூடி விடுவோம், அவியட். இப்போ பாருங்கள், அப்பம் ரெடி ஆகிட்டு. இதுக்கு நாட்டு சக்கரை போட போகிறேன். நான் சீனி, தேங்காய் பாலுக்கு சீனி சேர்க்கல, மேலால் இப்படி நாட்டு சக்கரையை போடுவோம். ஒரு நிமிஷம் விட்டுட்டு வைக்குவோம். இப்போ அப்பம் ரெடி. அப்பம் சுட தான் நான் நண்பர்களே சாப்பிடணும். சுட்டு ஆற வச்செல்லாம் சாப்பிடக்கூடாது. எப்படி இது என் மகனுக்கு பார்த்தீங்களா, பாலப்பம் ரெடி. நாட்டு சக்கரை பாலப்பம் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மற்றதையும் சுட்டு எடுப்போம்மா. பாருங்கள், பாலப்பம் சூப்பராக ரெடி ஆகிக்கொண்டிருக்கு நண்பர்களே. சீனியும் தேங்காய் பாலில் நீங்கள் வேணுமென்னா சீனி கூட போட்டு எடுக்கலாம். ஆனால் நான் இப்படி தேங்காய் பால் இப்படி ஊற்றி போட்டு இப்படி கொதிச்சு வரைக்க நாட்டு சக்கரை போடக்க இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிட்டீங்க. பாருங்கள் எப்படி இருக்கு அப்பங்கள்.
இப்படியே எடுத்தோம்னா வந்துடும். சரிங்களா? அப்படியே சுட வேண்டியா. தேங்காய் பால் விட்ட உடனே நாட்டு சர்க்கரை போடக்கூடாது, மூடி விடணும். அப்போ தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வரும் அப்படி அப்பத்தோடு. அதுக்கு பிறகு தான் நாட்டு சர்க்கரையை போட்டு வைக்கணும். இப்படி கரை ஓரங்கள் முருகலாக வேணுமென்று சொன்னால் நீங்கள் நல்லா முருகை வச்சு இப்படி சுட்டு எடுக்கலாம். பார்த்தீங்களா? கரையெல்லாம் அப்படி முருகி இந்த மாதிரி வரும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா முருக விடலாம். இப்படி முருகி வரும் ப்ரௌன் கலராக. அப்படி இல்லைன்னா கணக்காக கூட எடுக்கலாம். இப்போ வாங்க சாப்பிடலாம். அப்பம் வந்து சுட சுடத்தான் சாப்பிடணும் நண்பர்களே. சுட்டு ஆற வச்செல்லாம் சாப்பிட்டா அது ஒரு மாதிரி இருக்குல்ல, சூட்டோடு சாப்பிட. இங்கே வேறுங்க, இது இப்போ சூட்டோடு சுட்டது. அப்பா சுடுது, நல்லா சுடுது. வேறுங்க எப்படி வந்திருக்கேன் சரிங்களா? இப்படி எடுத்து இப்படி சாப்பிடணும். இந்த கறியை வந்து தொட்டு சாப்பிடலாம். இங்கே செம்ம டேஸ்டாக இருக்குது தெரியுமா? இது சுடுது சரியா. இங்கே பாருங்க, இது ஆறுனப்பம். இப்படியே பிச்சுட்டு இப்படி எடுத்து அதுக்கும் சுடுவதான் நண்பர்களே. ரொம்ப சூட்டுல கண்ணே கலங்கிட்டு சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பால் அப்பம் தான் சுட்டுருக்கேன். உங்களுக்கு விருப்பம்ண்டா பிளேன் அப்பமாக சுட்டு கட்டை சம்பல் அடித்து கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பால் விட்டு நாட்டு சக்கரை போட்டு தான் சுட்டுருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பிளேன் அப்பமாக சுட்டு கட்டை சம்பல் அடித்து கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும். உப்பு தான் சாகுதுமா, இந்த இனிப்புக்கும் தேங்காய் பாலுக்கும் மில்லியான் வருது. ரொம்ப இப்படி இருக்கா மடித்து இப்படி ஒரு கடி. செம்மையாக இருக்குது தெரியுமா நண்பர்களே? அப்படியே சொர்க்கமே அப்படி ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி அப்பம் சுடணுமெண்டா சட்டா ரெண்டு இப்படி சுட்டு சாப்பிட்டு பாருங்க, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் சரி சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போயிட்டுட்டா சாப்பிட்டு வரேன். நல்லா இருக்குது, இப்படி மடித்து சாப்பிட்டு நண்பர்களே அந்த மாதிரி இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்பம் செய்யணுமெண்டா அரிசியை ஊற வச்சு மினக்கடலாம் தேவையில்லை. எங்களுக்கு டக்குன்னு அப்பம் சுடணுமெண்டா ஆசை வந்தால் இப்படி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடா. இந்த அப்பத்தை வந்து இப்படியே மடித்து இப்படி எடுத்து சாப்பிட்றதுலான்னு சுவையே இருக்குங்க.